தமிழகத்தில் மழை பாதிப்பு பகுதிகளை பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், மழை பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை பேரிடராக அறிவித்து மத்திய அரசு உடனடியாக நிதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2005 பேரிடர் மேலாண்மை சட்டத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்றிச்சு. அந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தினுடைய நோக்கமே ஒரு மாநிலத்தில் மாவட்டங்களோ ஒரு மாநிலம் முழுமையாக பாதிக்கப்பட்டால் மத்திய அரசாங்கம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக மாநிலம் அறிவித்து அது நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது சட்டத்தை சரத்து. நிதியமைச்சரை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநில அரசாங்கம் அனைத்து கட்சி எம்பிக்களை அழைத்து சென்று டெல்லியில் பிரதமர் சந்திக்கிறாகவே தமிழகத்தில் அந்த தென் மாவட்டங்களில் தென்பகுதியில் 4 மாவட்டமும் சென்னையில் 4 மாவட்டம் பாதிக்கப்பட்டதை பேரிடராக அறிவித்து மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தி கடைப்பட்டிருக்கிறார்.